மீண்டும் பாண்டிய வரலாறு முடக்கப்பட்ட போது தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொன்ன, தம்பி நீங்கள் உங்களுடைய மீண்டும் வரலாறு விதைக்கப்பட்டு இருக்கிறது, முடக்கப்படவில்லை, தொடருங்கள், நாங்கள் எல்லாம் பின்னால் இருக்கிறோம் என்று தம்பி செந்தில் மல்லருக்கு ஃபோன் மூலம் அறிவுறுத்தினேன். இவர்களெல்லாம் லேசுப்பட்ட ஆட்களா? நம்ம இனத்துக்காகவே வாழ்க்கையாக தியாகம் பண்ணவர்கள். அந்த அவர்களை ஒவ்வொருவருடைய எழுத்துக்களை பார்த்தாலே நான் அதை படித்து நம்ம இப்படிப்பட்டவர்களா, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? இப்போ ஒன்று நடக்கு, செந்தில் மல்லர் அவங்க விட்ட பணியை ஆய்வு மூலம் நமக்கு வெளிப்போட்டு காட்டிக்கிட்டு இருக்கார், வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. வேற யார் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? ஒரே ஒரு ஆள் சீமான் மட்டும்தான், பாண்டியர்கள் வம்சம்தான் தேவேந்தர்கள் உறுதியப்பட பேசிக்கிட்டு இருக்காப்புல இன்னைக்கு வரைக்கும். வேற எவனையாவது பேசுறானா? எந்த கட்சிக்காரனும் பேசுறான்? இதயபூர்வமான வணக்கம். துணையின்றி வெண்புறா தனியாக வந்ததே, வனவேடன் வீசிய வலைதனில் வீழ்ந்ததே, இனம் யாவும் சேர்ந்து தான் அதை மீட்டு சென்றதே, கதையான போதிலும் கருத்துள்ள பாடமே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே, ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே. நம்மளுக்குள்ள வேற்றுமைகள் தான் நம்ம இன உணர்வுக்கு மிகவும் துரதிர்ஷ்டமானது. நம்ம இந்த கல்யாணம் நான் வரும்போது நினச்சிட்டு வந்தேன், இந்த கல்யாண மண்டபமே நிரம்பி வழியும். இவர்களெல்லாம் லேசுப்பட்ட ஆட்கள் கிடையாது. மறைக்கப்பட்ட உண்மைகளை தோண்டி எடுத்து உலகத்தில் தலை சிறந்த இனம் தமிழ் இனம், அதுவும் பல்லாரி இனம் என்பதை உறுதிப்பட எடுத்து சொன்னார்கள். நாம் அவர்களெல்லாம் வழிகாட்டிகள். அவர் காட்டிய வழியில் நாம் நடந்துக்க சொல்கிறோமா? என்ன செய்திருக்கிறோம்? அது நல்லா தான் எழுதியிருக்காரு, எல்லாத்தையும் நல்லா தான் படித்தோம், எல்லாம் தான் என்ன தான் படித்து கிழிச்சிங்க. என்ன நடந்திருக்கு உலக அரங்கில்? இன்னைக்கு ஒவ்வொருவரும், அவர் குருசாமி சுந்தராக இருக்கட்டும், பேராசிரியர் ஞானசேகரனாக இருக்கட்டும், அவங்க விட்ட பணியை யார் செய்தா? தம்பி செந்தில் மண்டல் மீண்டும் பாண்டிய வரலாறு முடக்கப்பட்ட போது தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொன்ன, தம்பி நீங்கள் உங்களுடைய மீண்டும் வரலாறு விதைக்கப்பட்டு இருக்கிறது, முடக்கப்படவில்லை, தொடருங்கள், நாங்கள் எல்லாம் பின்னால் இருக்கிறோம் என்று தம்பி செந்தில் மல்லருக்கு ஃபோன் மூலம் அறிவுறுத்தினேன். அவர்களை வழிகாட்டி மரம் வழியைத்தான் காட்டும். நாம் தான் இந்த வழியில் போகணும். நம்ம என்ன வழியில் போகிறோம்? இவர்களெல்லாம் லேசுப்பட்ட ஆட்களா? நம்ம இனத்துக்காகவே வாழ்க்கையாக தியாகம் பண்ணவர்கள். அந்த அவர்களை ஒவ்வொருவருடைய எழுத்துக்களை பார்த்தாலே நான் அதை படித்து நம்ம இப்படிப்பட்டவர்களா, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? ஆனால் வீரத்துக்கு ஒன்றும் குறையில்ல. நம்ம இனத்தில் அத்தனை பேர் வீரம் மறவர்கள் தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் ஒற்றுமை இல்லையே. வேறு இனமாக இருந்தால் இன்னும் யாரும் இவங்களுக்கெல்லாம் கோயில் கட்டியிருப்பாங்க. என்ன இன உணர்வு இருக்குது? என்ன இன உணர்வை நம்ம காட்ட போகிறோம்? இப்போ ஒன்று நடக்கு, செந்தில் மல்லர் அவங்க விட்ட பணியை ஆய்வு மூலம் நமக்கு வெளிப்போட்டு காட்டிக்கிட்டு இருக்கார், வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. வேறு யார் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? நம்ம ஒன்றுபட்டிருக்கோமா? ஒற்றுமையாக இருக்கோமா? நம்ம ஏன் இத்தனை பிரிவுகள்? ஏன் தேவேந்திர வேளாளர் சங்கம் அவ்வளோதானே? எல்லா தலைவர்களும் அதுதானே சொல்கிற. எதுக்கு இத்தனை பிரிவுகள்? இப்போ ஒரு சின்ன பிரச்சனை நடக்குன்னா தமிழகமே உத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வீரம் பொருந்திய மாணவர்கள் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஒரு பாதிப்புனா நம்ம கண்டுக்கிறதே இல்லை. தனக்கு வந்தால் தான் பாதிப்பா? நம்ம இனத்தில் நம்ம ஆடல்னான்னு கூட நம்முடைய தசை ஆட வேண்டாமா? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இன உணர்வே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இங்கே பார்க்க ஃபுல்லாக எனக்கு 77 வயசாகிட்டு, இதை மாதிரி அங்கே பார்க்க மேடையில் இளைஞர்களே காணும். அப்போ இளைஞர்கள் என்னைக்கு வெளிப்பட்டு வருவாங்க?
போகிற போக்கு ரொம்ப மோசமாகவே தெரியுது. இருந்தால் கூட ஆனால் யோசனைக்கு பஞ்சம் இல்லை. சரியான யோசனை சொல்லுவான், ஆனால் சொன்னபடி நடக்கையா? உலகத்திலே திருக்குறள் உயர்ந்த நூல், பைபிள் அது ஒரு மத நூல், அதிக அளவு இருக்கு. குரான் ஒரு மத நூல், அதிக அளவு விற்பனையாயிருக்கு. ஆனால் திருக்குறள் நம்ம தமிழ் இலக்கியம். அந்த இலக்கியம் காட்டுற வழியில் ஊசி நுனிய அளவு கூட நான் நடந்து பார்க்க நடக்க முடியல. ஊசி நுனி எவ்வளோ பெருசு, அந்த ஊசி நுனி அளவு கூட நடக்கலை. ஆனால் நடந்திருந்தால் அவங்க தான் மேதைகளாக இருப்பாங்க. இன்றைக்கி உலக அரங்கில் அதுக்கு மரியாதை, இப்படிலாம் தமிழர்கள் இருப்பாங்களா அப்படின்னு அவங்க நினைக்காங்க. ஆனால் நம்ம அதுக்கும் திருக்குறளுக்கும் நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. வழிகாட்டி மரம் வழியைத்தான் காட்டும், அது ஒன்றா வரும்னு நினைக்காதீங்க. அந்த வழியில் நம்ம பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு இவங்களுக்கெல்லாம் புகழாஞ்சலி எப்படி இருக்கணும், தமிழகமே ஒரு பூரிப்பில் இருக்கணும். இப்படியே இவ்வளோ கூட்டமாக உங்களை லேசு போட்டு ஆளுக்கிறா, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. பல்லர்கள் யார்? தேவேந்திரர்கள் தான் மூவேந்தர்கள். வெளிச்சம் போட்டு காட்டேன், யாரும் இப்போ மறுக்க முடியலையே. இப்போ ஒரே ஒரு ஆள் சீமான் மட்டும்தான். பாண்டியர்கள் வம்சம்தான் தேவேந்திரர்கள்னு உறுதியாப்பட பேசிக்கிட்டு இருக்காப்புல இன்னைக்கு வரைக்கும். வேறு எவனையாவது பேசுகிறானா, எந்த கட்சிக்காரனும் பேசுகிறானா? பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் யாரும் மறுக்கவும் முடியல. கருணாநிதிக்கு ஒரு துறை தேவைப்பட்டார், அவர் IPS. ஜெயலலிதாவுக்கு ஒரு முத்துக்கருப்பன் தேவைப்பட்டார், அவர் IPS. இப்போ ஸ்டாலினுக்கு ஒரு வருண் தேவைப்பட்டிருக்காரு. இவங்கெல்லாம் யாருன்னா ஃபுல்லாக பல பேரும் தேவேந்திரர்கள். அவங்க என்னென்ன ஜாதியோட லாடு லவக்கத்தாசாலன்னு சொல்லுவாங்க, ஆனால் உறுதிப்பட நிற்பாங்க அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் இவங்களை தான் அவங்க கைவசம் படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்மெல்லாம் ஒன்றுபட்டு நிற்கும்போது தமிழக மேலே முத்து பார்க்கும் அந்த நாள் வெகு தொலைவில் வந்து சேரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி.